இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய ரூபாய் 21.29 கோடி கடனை 30% வட்டியுடன் வழங்க வேண்டும் என நடிகர் விஷால் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளுக்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனிடம் 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். இந்த கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு திருப்பி செலுத்தியது. அதற்கு பிரதிபலனாக இந்த தொகை முழுவதையும் திருப்பி தரும் வரைக்கும் விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளையும் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்குல இந்த பணத்தை திருப்பி தர உத்தரவிட வேண்டும் என்று விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் முதல்ல 15 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து விஷால் தரப்புல மேல்முறையீடு செய்ய மேல்முறையீட்டை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு அந்த உத்தரவை உறுதி செய்தார்கள். இருந்த போதிலும் இந்த தொகையை செலுத்தாவிட்டால் தனி நீதிபதி இருக்கக்கூடிய வழக்குல முடிவு வரும் வரைக்கும் விஷால் தயாரிக்கக்கூடிய படங்களை திரையரங்கு அல்லது ஓடிடிகள்ல வெளியிடக்கூடாது என்ற ஒரு தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி ஆஷா விசாரித்து வந்தார். உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில பணத்தை செலுத்தாததாலும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாததாலும் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு விஷால் ஒரு 2-3 தடவை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது அவர் உயர்நீதிமன்றம் கண்டனமும் தெரிவித்திருந்தது. உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி சொத்து விவரங்களை விஷால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதாவது தனக்கு 3 கார்கள், ஒரு பைக் இருப்பதாகவும் 2 வங்கி கணக்குகளின் ஆவணங்களை அவர் தாக்கல் செய்தார். சொந்தமான வீட்டின் கடன் தொடர்பான விவரங்களையும் அவர் தாக்கல் செய்திருந்தார். இறுதியாக இந்த வழக்குல நீண்ட விசாரணைக்கு பிறகு இன்றைக்கு இந்த வழக்குல நீதிபதி பி.டி. ஆஷா தீர்ப்பளித்திருக்கிறார். அந்த தீர்ப்புல லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் விஷால் வழங்க லைகா நிறுவனத்துக்கு வழங்க விஷால் தரப்புக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அத்துடன் இந்த வழக்கு செலவு தொகையையும் விஷால் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என்று விஷால் தரப்புக்கு நீதிபதி ஆஷா உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.